பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் அவங்க தரா. இன்னைக்கு என்ன அப்டின்னா, அணில் படுத்தின பாடல்ல இந்த ஏசியே வந்து கழட்டி மாட்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ, அத தான் கழட்டி மாட்டிட்டு இருந்தாங்க. வெங்காயமும் எடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு விலையும் சரியா இல்லன்றதுனால, அதுவும் சோகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டியே நாங்க கிளம்பி சங்கரன்கோவில் போயிட்டோம். என்ன வேலையா அப்டின்னா, குழந்தைங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் போக சங்கரன்கோவில்ல இப்ப ஆடி தபசு நடந்துட்டு இருக்கிறதுனால, அப்டியே சங்கரன்கோவிலே ஒரு மாதிரி ஒரு வைபா இருந்துச்சு. கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுதான் வந்து சங்கரன்கோவில். எத்தன பேருக்கு தவசு தெரியும் அப்டின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்லயும் வேலைய முடிச்சுட்டு நாங்க அங்கருந்து கெளம்பிட்டோம். இதுதான் வந்து பொட்டலு. அங்க இந்த மாரி நெறைய ராட்டினம் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய பொருட்காட்சி சூப்பரா இருக்கும் உள்ள போய் பார்க்கறதுக்கே. வருஷத்துல 1 நாள் நடந்தாலும் அப்படியே ஜெகஜோதியா வந்து சங்கரன் கோவில்ல ஆடி தபசு வந்து நடந்து முடிஞ்சிரும். அன்னைக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்ல. ஆனா இன்னைக்கு தான் தபசு அங்க. சூப்பரா போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா என்னால போக முடியல. இவங்க யார் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு. இவங்களுக்கு வந்து கூடிய விரைவில வந்து கல்யாணம். அதனால வந்து நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு மெஹந்தி போட்டு விடுங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்திருந்தாங்க. நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆனா அப்பப்போ கொஞ்சம் பேருக்கு போட்டு விடுவேன். என் ஃபோன குடுத்து இந்தாங்கங்க பின்ட்ரெஸ்ட் இத நீங்களே பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத போட்டு விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் என்னமோ எனக்கு வந்தது, வராது, தெரிஞ்சது, தெரியாதெல்லாம் போட்டு கிண்டி கிளறி அனுப்பி விட்டாச்சு. மறுநாள் காலையிலேயே கிளம்பி வேற ஒரு வேலையா தூத்துக்குடி வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. டிராவல் என்னமோ ஈஸின்னு நெனச்சேன். ஆனா ரொம்ப அப்படியே உறக்கத்திலேயே வந்து போய்க்கிட்டு இருந்தேன் நானும். நல்லா காத்தடிச்சுச்சு. கூட யாராவது இருந்தா நான் படுத்து உறங்கியிருப்பேன். அந்த மாரி தான் இருந்துச்சு. தனியா போறதுனால உறங்கவும் முடியல, ஒண்ணும் பண்ணவும் முடியல. சாப்பிடல அப்படின்றதுனால ஒரு கவின்ஸ் மில்க் ஷேக் வாங்கி மனசாறுதலுக்கு குளிர குளிர அதையும் குடிச்சுட்டு கிளம்பிட்டேன். யார் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, பவித்ரா இவங்களோட நண்பர். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா, இவங்க தான் பவித்ரா. இவங்க என் கூட காலேஜ் படிச்சாங்க. ஸோ இந்த பொம்மைய இந்த வீடியோ யாராவது பார்க்கும்போது, இந்த பொம்மை வந்து தயவுசெய்து எனக்கு கிஃப்ட் வாங்கி குடுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்க எனது நண்பர்களே எனக்கு தயவுசெய்து வாங்கி குடுத்துருங்க. அருமையான ஒரு சிக்கன் 65 சாப்பாடையும் போட்டுட்டு ஒரு உறக்கம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்தா, சீக்கிரம் கிளம்பி கோவிலுக்கு போங்க அப்படின்னாச்சு. அடுத்த வீடியோ மாதா கோயில் இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க.